ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பூப்போல சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது பாருங்க, சாயந்தரம் போட்ட டீ. இன்னும் 2 பேர் இன்னும் குடிக்காம இருக்காங்க. பிரதிபாவும் கைலாஷும் இன்னும் குடிக்கல. அப்புறம் இது வந்து எண்ணெய், பஜ்ஜி சுட்ட எண்ணெய். இங்க பாருங்க, சமையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன். இதை வச்சுதாங்க இன்னைக்கு நான் சமைக்க போறேன். சிக்கன் குழம்பு. சிக்கன் வச்சு சப்பாத்தி தண்ணி ஒழிக்கிட்டு இருக்கு போல. சப்பாத்தி பண்ணலாமா இல்லை தோசை ஊற்றிடலாமான்னு 2 யோசனையா இருக்குது. அதனால இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சிடலான்னு பார்க்குறேங்க. சரி, இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. வெள்ளைப்பூடை எங்கே வச்சுன்னு தெரியாமல் தேடி மொத்தம் இப்போதாங்க எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு விட்டேன். நான் ஃபோன் வந்துச்சு, பேசுறதுக்கு போயிட்டேன்ல, எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. அதனால தான் அடுப்பு பற்ற வச்சுட்டு போயிட்டேன். அடுப்பு அமர்த்திட்டு போயிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்குள்ள வேகமாக போய் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வரணும். இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு. ஆமாம், சூடாச்சு, கரண்டி சூடாயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கிண்டு. ஆமாம், கருவேப்பிலை போட முட்டேன் பாருங்க. இப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாங்க. பாருங்க, அதான் வதங்கி வருது. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு நைட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் அந்த குழம்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது போட்டுக்கலாம், மிளகுத்தூள் தான் கொஞ்சம் இந்த வாட்டி அதிகமாக, கொஞ்சம் தூக்கலாக போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்றா கலந்து விடணும். அப்போ தானே அந்த மசாலா ஃபுல்லாக ஒன்றா செட் ஆகும். இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் இந்த இலை சொல்லுவாங்கள்ல, இந்த இலை. அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். அவ்வளோதாங்க. இன்னும் தண்ணிலாம் நான் இது ஊற்றுறேன். இந்த தண்ணியே போதும். சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. என்னன்னா என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால கொத்தமல்லி இலை நான் போடல. ஒருத்தர் வந்து சப்பாத்திக்கு சுடுதண்ணி ஊற்றி பிசைவாங்கல்ல, நீங்கள் வந்து எந்த மாதிரி பிசைவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பச்சை தண்ணி தாங்க ஊற்றி பிசைவேன். சுடுதண்ணிலாம் வந்து நான் ஊற்ற மாட்டேன். அப்போ ஒன்றுக்கு தான் சுடுதண்ணி ஊற்றி பிசைறது. மற்றபடி எல்லாமே பச்சை தண்ணி தான் ஊற்றி நான் பிசைவேன். நானும் நினைப்பேன், சரி நம்மளும் ஒரு நாள் சுடுதண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். இப்போல்லாம் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டுனா வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம டிவியில் வந்து சமையல் சேனல்லாம் பார்ப்போம் பாருங்க. இந்த மாதிரி வந்து கன்னடா சேனல் வந்து அங்கே ஃபுல்லாக பெங்களூரில் ஃபுல்லாக வந்து கன்னடா சேனல் தான் இருக்கும். தமிழ் சேனல்லாம் வராது. இப்போ இருக்கிற மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் என் பிள்ளைங்களுக்கு வந்து 1 வயசு 2 வயசு அவ்வளோதான். தமிழ் சேனலே வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து அந்த தமிழ் சேனல்லே வந்து எடுக்கும். அப்போ வந்து அந்த சமையல் நிகழ்ச்சி, அப்புறம் நியூஸ் சேனலு, அப்புறம் இது வந்து 2-3 இது வரும். குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த ப்ரோக்ராமே வந்து தெரியும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது, சும்மா புள்ளி அடிக்கும் அப்படி. அந்த மாதிரி சமையல் சேனல் வந்து சொல்லி தருவாங்க. இவங்க இருக்காங்களா, மல்லிகா பத்ரிநாத் மேடம், அப்புறம் வந்து இன்னொரு மேடம், யார் அவங்க பேர் எனக்கு தெரில. இவங்கெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. அதை பார்த்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து அங்கே பொழுது போகாது, விதவிதமாக சமைக்கணும்னு தோணும், ஆனால் எதுவுமே தெரியாது. இந்த வந்துட்டேன், டீ சூடு பண்ணி தருவாடா. ஆமா, வடை எடுத்துக்கோ. ஆமா, குக்கர்ல கறி தான் வெந்திருக்கு. கறி நீ அப்படியே கிடுகிடுக்கு சாப்பிட்டுல கறிய. சிக்கன் கறி. ஆஹா, அங்க பாரு, சவுண்டே இன்னும் போகல, திறக்கக்கூடாது. வெளியே போயிருந்தாங்க, வந்துட்டாங்க போயிட்டு. அப்போ வந்து இந்த சமையல் நிகழ்ச்சிலாம் வந்து எப்படா வரும்னு பார்த்து அதை பார்த்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் வேற சொல்லுவாங்க. ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அதெல்லாம் இப்போ எல்லாம் மறந்து போச்சு. அப்போல்லாம் வந்து டிஷ்ஷு, வைஃபை, ஃபோனு அப்போல்லாம் எதுவுமே கிடையாது.
ஆமாங்க, நானும் நினைச்சேங்க. இப்போதைக்குள்ள வாங்கவே இல்லைல்ல. மணி எத்தனை ஆகுது? 9:10 ஆச்சுன்னா என்ன சமைக்கணும். அப்புறம் வெளியே போயிட்டு எப்ப நான் சமைக்கிறது? என்ன பண்ண? நீங்க போயிட்டு வரீங்களா கடைக்கு? இல்ல நானே போயிட்டு வருவாங்க. போகணும், ஆனா நேரம் ஆகும். பரவாயில்ல விடுங்க. சொல்றீங்களா? தேய்க்கணுமே, தேய்ச்சி தானே சுடணும். ஆ, உருண்டெல்லாம் போட்டாச்சு. இப்ப நான் வச்சிருக்க சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குதுங்க, செம்மையா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? பாரு குழம்பு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இப்ப சொல்ற மாதிரி சாப்பிடணும். நான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே சுட்டு எடுத்துருவேன் சப்பாத்தி. நீங்க என்ன மாதிரின்னு சொல்லுங்க. முதல்ல தேய்ச்சி வச்சுட்டு சுடுவீங்களா, இந்த மாதிரி தேய்க்கும் போதே சுட்டுருவீங்களான்னு சொல்லுங்க. நான் சப்பாத்தி சுட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிடுவீங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி ஃபுல்லாக இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்ருவேன். ஏன்னா அப்போதான் மறுநாள் காலையில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா கல் இப்போ நல்லா காஞ்சிருக்குல்ல, காலைக்கு தோசை ஊற்றுனா வரவே வராது. சரிங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் குழம்பு சப்பாத்தி சூப்பரா இருக்கும். நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லெக் பீஸ். இல்லைன்னா அவ்வளவா லெக் பீஸ் சாப்பிட மாட்டேன். சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இதே போல உங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம உப்பு போல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பாய்.